இன்னைக்கான பரபரப்பான வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இவைகளை பெரும்பாலான பெண்கள் தொலைச்சிட்டு வர்றது தான் சொல்லப்படாத உண்மை. பெண்கள் அதுவும் வீட்டு பொறுப்புகளையும் பார்த்துக்கிட்டு குழந்தை மாப்பிள்ளை மாமனார் மாமியார் இவங்களையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு எப்படா டென்ஷன் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான நம்மளோட வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு தருணம் எப்போ வரும்னு கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே ஒரு ஆசை வச்சுருப்பாங்க. பட் இவங்களுக்கு தேவையான நேரத்தை தனியாக எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருக்கிறாங்க. மகிழ்ச்சியான தருணம், அதாவது மகிழ்ச்சி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனமும் கொஞ்சம் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை கொண்டு போனாலே மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த வீடியோவில் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க நம்ம எந்த மாதிரி நம்மளோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 எளிய பழக்க வழக்கத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பர்டிகுலராக விமன்ஸுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட குட்டி குட்டி லைக்கை போட்டுட்டு பார்க்குறீங்களா? எடுத்தது கவுத்ததுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு கோவப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்போங்க வாழ போகிறீங்க? நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோன்னா நம்மளோட மன அழுத்தம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். மகிழ்ச்சி ரொம்பவே அதிகமாக இருந்தோன்னா மன அமைதி கிடைக்கும். உங்களோட லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இருக்குங்க. அதாவது கஷ்ட நஷ்டம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்காது இல்லையா? இருந்தாலும் நம்ம அதை டேக் இட் ஈஸியாக ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுல தான் மகிழ்ச்சி இருக்குது. ஃபஸ்ட்டு ஹேபிட் என்னென்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. காலையிலே ஒரு டேயில் நீங்கள் பெட்லேருந்து எழும்புற டைமே உங்கள் மனசுக்குள்ளே செல்ஃபாக ப்ரேயர் பண்ணுங்கள். எப்படினாலும் நம்ம உடனேலாம் எழும்ப மாட்டோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பெட்லேருந்து எழும்புவோம். அந்த 10 நிமிஷத்தை கூட நீங்கள் பாசிட்டிவாக ஸ்பெண்ட் பண்ணால் அந்த டேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மனசுக்குள்ளேயே ப்ரேயர் பண்ணுங்கள். இன்றைக்கி டே ரொம்ப நல்லா இருக்கணும், நம்ம வீட்டில் எல்லாருமே நம்ம உறவினர்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கணும், இந்த டே ஃபுல்லாக நல்லா இருக்கணும், நமக்கு தேவையில்லாமல் கோபம் டென்ஷன்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் எழும்புங்க. தயவு செஞ்சு காலையிலே ஒரு 1 hour இல்லைனா மேக்ஸிமம் 2 hours ஃபோனை தயவு செஞ்சு எடுத்து பார்க்காதீங்க. தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் வரப்போ அதில் நெகட்டிவும் வரும் பாசிட்டிவும் வரும். மூடு அப்படியே அப்செட் ஆகிரும். ஸோ ஃபோனை மட்டும் காலையில் எடுக்கிற ஒரு ஹேபிட் வச்சுக்காதீங்க. எல்லா வேலைகளையும் விரைவாக செய்யணும். சீக்கிரம் முடிச்சுட்டு சட்டுப்புட்டுன்னு என்ன நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போங்க. ரொம்ப அமைதியாக செய்யுங்க. திங்க் பாசிட்டிவாக இருங்க. என்னதான் ஹஸ்பண்ட் ஒரு ஆஃபீஸ் போகிற டென்ஷனில் நம்மகிட்ட பேசினாலும் கொஞ்சம் அமைதியாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். அது பிரச்சனையே ஆகாதுங்க. அந்த டே ஃபுல்லுமே ஹாப்பியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 2வது ஹேபிட் என்னென்னா, உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஹாப்பியாக எடுத்துக்கோங்க. அதாவது என்னதான் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் ஒரு சில பேர்லாம் இது தானே அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சந்தோஷப்படுற ஒரு கேரக்டரை நீங்கள் வச்சுக்கோங்க. யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் நினச்சது நடந்தால் மட்டும்தான் நான் இப்போ ஆசைப்படுறதை என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரிலாம் காமிக்காதீங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கே மூட் அப்செட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு சாங்கை கேளுங்க. சமைக்கிறப்போ நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணுறீங்க, வீட்டில் அலோனாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களோட மூடை அப்செட் ஆகாமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் மைண்டை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்படின்னாலே மைண்டு ப்ளோயிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச உணவை சமைச்சு சாப்பிடுங்க. டீயாக இருந்தாலும் சரி காஃபியாக இருந்தாலும் சரி என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பை. ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணுங்கள். அதை ஒரு பால்கனியில் எடுத்துக்கொண்டு சாப்பிட்றப்ப செல்ஃபாக ஃபீல் பண்ணுங்கள் அந்த டேஸ்ட் எல்லாம். அப்படி நீங்கள் உங்கள் மைண்டை ரொம்பவே ஹாப்பியாக வச்சுக்கிட்டிங்கன்னா மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக இருக்குங்க. 3வது ஹேபிட்டு, நம்ம ஹெல்த்துக்கு நம்ம செல்ஃபாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நிறைய கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் சரி ஊருக்கு உபதேசம் பண்ணுவாங்க. வீட்டில் எல்லாத்துக்கும் எதுனாலும் ஒன்றுனா பார்ப்பாங்க. ஆனால் அவங்கவங்க உடம்புல உள்ள ஒரு சின்ன விஷயமாக தான் இருந்திருக்கும் ஹெல்த் இஷ்யூ. அதை கவனிக்காமல் விட்டு அப்புறமா அது பெரிய இஷ்யூ ஆயிரும். அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வீட்டிலையே பண்ணுங்கள். ஜிம்முக்கு போகணும் தேவையில்லை. காலையிலே அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour முடிஞ்சால் வாக்கிங் போங்க. ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. இந்த ஆயில் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாதீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தானங்க ஃபேமிலி நல்லா இருக்க முடியும். அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி. ஸோ நமக்கு மகிழ்ச்சிங்கிறது ஹெல்த்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எல்லாரும் நல்லா இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் மகிழ்ச்சி நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்கும். அதிகமாக தண்ணி குடிங்க. நல்லா தூங்குங்க டைமுக்கு. ஃபோனை நைட்டு தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. அதை ஒரு தனியாக ஓரமாக வச்சுக்கோங்க. பசங்க ஃபேமிலி கூட பேசுங்க. பேசி அன்னன்னைக்கு என்னென்ன நடந்துன்னு பசங்கிட்ட கேளுங்க. ஸ்கூலில் ஹஸ்பண்ட்டை கேளுங்க. நல்லது கெட்டதெல்லாம் பேசுகிறப்ப
ஃபோனை ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கனாலே மைண்ட் லெவலில் ஒரு ஹாப்பியாக இருக்கும், திருப்தியாக இருக்கும் இல்லையா? அந்த ஒரு சிச்சுவேஷனை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வாங்க. ஓகேங்களா? இப்போ 4 பேர் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து ஃபோனை யூஸ் பண்ணால் அந்த இடத்துல எப்படிங்க நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியும்? ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபேமிலியில் ஒவ்வொருத்தருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கலந்து நம்ம ஜாலியாக மனசு விட்டு ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி உங்களோட ஃபேமிலியாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஜாலியாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு 4வது ஹேபிட்டு, பெண்கள் அதாவது உங்களுக்காக ஒரு டைமை எடுத்துக்கோங்க. எப்போவுமே வீட்டை துடைக்கிறது, பாத்திரத்தை கழுவுறது, துணியை துவைக்கிறது, ட்ரெஸ்ஸை மடித்து வைக்கிறது, இந்த மாதிரியே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு செல்ஃபாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஒதுக்குங்க. புதுசாக லேர்ன் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு புக்கை ரீட் பண்ணுங்கள். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. செல்ஃப் கேர் பண்ணுங்கள். உங்களை நீங்களே அழுக்கு துணியோட பொழுதனைக்கும் வீட்டு வேலைக்காரி மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. நாளுக்கு நாள் நம்மளோட வளர்ச்சி எவ்வளவோ டெவலப் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ நல்ல விஷயங்களை கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு காமிங்க. சோம்பேறித்தனமாக இருக்கணும், தூங்கணும், எப்படா டைம் கிடைக்கும் போய் மல்லாந்து படுத்து தூங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஹேபிட்டை விட்டுருங்க. கல்யாணத்துக்கு முன்னே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு கலைகள் இருந்திருக்கும் இல்லையா? தையல் கலை, ஆரி ஒர்க்கு, ஏதாவது கிராஃப்டிங் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் அவங்க ட்ராயிங் நல்லா பண்ணுறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் அகெயின் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிறப்பவே அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறப்ப நெகட்டிவ் திங்கிங் தனியாக இருக்காது. ஒருத்தன் தனியாக இருக்கிறப்ப என்ன திங்க் பண்ணுறானோ அதுதான் அவனோட ஃப்யூச்சரை நிர்ணயிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தனியாக இருக்கிறப்ப நம்ம செல்ஃபாக ஃபேமிலியை பற்றியோ ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் பற்றியும் ஒரி பண்ணுற மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தால் ப்ரெசென்ட் காலம் நமக்கு வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓவர் திங்கிங்க்கு நீங்கள் அலோவ் பண்ணாமல் ஏதாச்சும் ஒன்றில் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி உங்களோட டைமை நீங்களே செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5வது ஹேபிட்டு, யார் கூடயும் உங்களோட லைஃப்பை தயவு செஞ்சு கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. டோன்ட் கம்பேர் டு அதர்ஸ். ஓகேங்களா? நம்ம இன்னொருத்தவங்க கூட நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணாமல் இருந்தாலே நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கலாங்க. இதை பற்றி நான் ரொம்ப பேச விரும்பலை. நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறேன். எப்போவுமே ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, லைஃப் ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, லைஃப் லைனாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்க கூடவோ ஆப்போசிட் வீட்டு கூடவோ நம்ம சொந்தக்காரவங்க கூடவோ தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. 6வது ஹேபிட் என்னென்னா, ஒருத்தவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க ஒரு இடத்துல, ஓகேங்களா? ஆனால் அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஒரு மன்னிப்பு அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம அந்த இடத்துல மன்னிப்பு கொடுக்குறவங்களா இருந்து பாருங்கள். ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அவங்க மேலே தான் தப்பாக இருந்திருக்கும், சரி ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லி பழகிற ஒரு கேரக்டராக இருந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்க. நீங்கள் இதை ரியலைஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு சின்ன சின்ன நம்ம பிள்ளைங்களுக்குள்ளே இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சிக்குள்ளே இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்தாலும் சரி, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். விட்டு கொடுத்து போகிறனால ஒன்றும் நம்ம குறைய போகிறதில்ல. செல்ஃபாக நீங்கள் யோசித்து பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மைண்ட் லெவலில். 7வது ஹேபிட்டு, கொஞ்சம் நன்றி உணர்வோடு இருங்க. சப்போஸ் உங்ககிட்ட அந்த மாதிரி ஹேபிட் இல்லைன்னா தயவு செஞ்சு என்னையாச்சும் வளர்த்துக்கோங்க. அதாவது அது யாருக்கு வேணாலும் நீங்கள் நன்றி சொல்லலாம். கடவுளுக்கு தினமும் கண்டிப்பாக சொல்லணும். மகிழ்ச்சியாக இருக்கிறதோட ஒரு எளிய மந்திரம்னா நன்றி உணர்வோடு இருக்கணும், பணிவாக இருக்கணும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. நம்ம குடும்பம், குழந்தைங்க எவ்வளவோ பேர் எப்படிலாமோ பிறக்கிறாங்க இல்லையா? பிறக்கிறப்பவே அதுக்கப்புறம் பிறந்ததுக்கப்புறம் ஒரு சில இன்சிடெண்ட்லாம் நடந்து கை கால் இல்லாமல், கண்ணு தெரியாமல், மூக்கு சரியில்லாமல், காது சரியில்லாமல் இருப்பாங்க. நம்ம எல்லாமே சரியாக பிறந்திருக்கிறதுக்கே கடவுளுக்கு தினமும் நன்றி சொல்லணுங்க. ஒரு கால், ஒரு கை, அட்லீஸ்ட் ஒரு விரல் இல்லைன்னா அது இல்லாத டைம் தான் அதோட வலி என்னன்னு தெரியும். ஒரு பொருள் நம்மகிட்ட இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம். அதேமாதிரி நம்மளோட ஒரு சின்னதாக ஒரு நகம் நமக்கு உடஞ்சாலே எவ்வளோ வலிக்குது. ஒரு ஃபிங்கர் நமக்கு இல்லைன்னு வைங்களேன், அன்னைக்கு தெரியுங்க அதோட வலி. அதனால நம்ம எல்லா உறுப்புகளோட நல்ல ஒரு பிறவி நம்ம எடுத்ததுக்கே கடவுளுக்கு தினமும் காலையிலையும் நைட்டும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நன்றி சொல்லுங்கள். இந்த ஹேபிட் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கும். செல்ஃபாக ஒரு நிறைவாக இருக்கிறதுக்கு, ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 8வது பாயிண்ட்டாக நான் சொல்கிறது, நம்ம கூட 2 பேர் இருந்தாலும் 4 பேர் இருந்தாலும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு உங்களுக்கான ஒரு கூட்டம்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதில் 2 பேர் இருந்தாலும் நமக்கு நல்லது நினைக்கிறவங்கள வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் நெகட்டிவ் திங்கிங் உள்ளவங்க கூட செட்டு சேராதீங்க. ஸோ ரொம்ப கவனமாக தேர்வு பண்ணுங்க. உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தால் இது சரியான பீரியடு, கல்யாணம் முடிஞ்சவங்களாக இருந்தாலும் பக்கம் பக்கத்தில் பேசுகிறவங்க கிட்ட உங்களுக்கு பிடிக்கலையா அவங்க கேரக்டரை அவாய்ட் பண்ணிடுங்க. 2 பேர்கிட்ட காண்டாக்ட் பண்ணாலும் நல்லவங்களோட வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நெகட்டிவான தாட்டில் உள்ளவங்ககிட்ட பேசியிருந்தோன்னா நம்ம மைண்டை அப்படியே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாடுலேட் ஆகிரும். நம்மளோட செல்ஃப் கேரக்டர் மாறிடும். நம்ம லைஃப்பில் சந்தோஷங்கிறது கெட்டு போகிறதுக்கு இதுவும் ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதீங்க. 9வது ஹேபிட்டாக நான் சொல்ல போகிறது,
உங்களுக்குன்னு செல்ஃபாக நீங்கள் என்ஜாய் பண்ணுறது வெளியே போகிறது மாதத்தில் ஒரு நாள் வச்சுக்கோங்க. அது கோயிலுக்காக இருக்கலாம், இல்லை ரிலாக்ஸேஷனுக்கு ஏதாவது பார்க்குக்காக இருக்கலாம். ஃபேமிலியோடு போய் ஜாலியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக அதுக்காக செலவு பண்ணி தான் போகணுன்னு சொல்லலை. ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, வீட்டு பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு போனாலும் சரி, ஒரு சினிமாவுக்கு ஒரு மாதத்தில் ஒரு நாள் போனாலும் சரி, இல்லை ஜாலியாக சொந்தக்காரவங்க வீட்டில் போய் நம்ம ஜாலியாக இருப்போம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு மகிழ்ச்சி எங்கே கிடைக்குதோ அங்கே கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாள் போயிட்டு வாங்குங்க. கடைசி ஹேபிட்டாக நான் சொல்ல வர்றது, எப்போவுமே ஓவர் திங்க் பண்ணாதீங்க. நடக்க போகிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்காதீங்க, நடந்ததை பற்றியும் யோசிக்காதீங்க. இப்போ கரண்டாக என்ன நடக்குதோ அதை மட்டும் நினச்சி யோசித்து ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். மகிழ்ச்சி வெளியே இல்லைங்க, நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம அதை எப்போவுமே ஞாபகம் வச்சு நம்ம தான் என்ஜாய் பண்ணணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, ஃபேமிலியாக ஹெல்த்தியாக இருங்க.